வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்குறது? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இல்லன்னா, ஒரு ஸ்கூல் சேர்த்துறது, இல்லன்னா ஒரு வேலைக்கு எல்லாத்துலயும் வந்து பார்த்தா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டு. அது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்குறது? அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப தான் சொல்லிக் கொடுத்த தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இ-சேவை சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு வந்து குடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் போற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து இது வந்து சிட்டிசன் லாகின்னு நம்ம லாகின் ஆல்ரெடி நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டிபார்ட்மெண்ட் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கிளிக் பண்றோம். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷனு, டிஹெச் சர்டிஃபிகேட் இது இருந்தா போதும். டிஹெச் சர்டிஃபிகேட் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. மத்த மீதி இருந்தா இம்பார்ட்டன்ட். இது வந்து எவ்வளோ பேமெண்ட்னா ரூ. 60 பேமெண்ட்டு. இதுல இப்போ ஒரு சில பேர் டவுட் வரும். ப்ரோ எனக்கு வந்து இதுவரைக்குமே எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல எந்த சர்டிஃபிகேட்டுமே வாங்கல. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம். நாங்க வந்து அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்துட்டு போயிட்டு விஓ கிட்ட வந்து நீங்க கையெழுத்து வாங்கணும். இது வந்து மனுதாரர், தகப்பனார் பெயர், எந்த முகவரியில என்ன எத்தனை வருஷமா இருக்கீங்க, எந்த கம்யூனிட்டி சேர்ந்துக்கிறீங்க, எந்த ஜாதி அப்படின்றத வந்து நீங்களாம் எழுதி, உங்க ஃபோட்டோ விட்டு விஓ வந்து இங்க கையெழுத்து போட்டு லோக்கல்ல இருக்க மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 3 பேருக்கு வந்து கையெழுத்து வாங்கணும். இது வந்து நீங்க இதுவரைக்குமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கல. நான் என்ன பண்றது? எப்படி அப்லோட் பண்றது? அப்படின்றவங்களுக்கு மட்டும் தான். சரியா? ஓடிபி வந்து கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ப்ரொசீட் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி கேன்சல் பண்ணி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ன கம்யூனிட்டி ஃபாதர்து அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஃபாதர்து என்ன கம்யூனிட்டி, மதர்து என்ன கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மதர் கம்யூனிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கேஸ்ட் வந்து என்ன கேஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ன கேஸ்ட் சூஸ் பண்றீங்க அந்த கேஸ்ட் தான் வந்து அப்படியே வரும். அதனால மாறி சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களோட கம்யூனிட்டியில வந்து இருக்க அந்த சலுகைகள்லாம் கிடைக்கலையா, அது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அதே கேஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட் வந்து கம்யூனிட்டி வந்து அதே இதுதான். அதே எந்த கேஸ்ல கேட்குறீங்கன்னா, அதே கேஸ்ல தான் கேட்கணுமா அப்படின்றது கேட்டு குடுத்துக்கோங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து எஸ் ஆர் நோ கேட்குது இல்லையா? உங்க ஃபேமிலியில ஆல்ரெடி வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா எஸ் குடுங்க. ஆன்லைன் சர்டிஃபிகேட் யாரது இருக்கணும்? ஒண்ணு அம்மாது, ஒண்ணு இல்ல அப்பாது. இப்ப இருந்தா மட்டும் எஸ் குடுங்க. அப்படி இல்ல, உங்க ஃபேமிலியிலே அப்பா, அம்மா, இல்ல அண்ணன், அக்கா அந்த மாரி இருந்தா மட்டும் எஸ் குடுத்துருங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. எஸ் குடுத்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் நம்பர்ல கேட்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அது வந்து என்டர் பண்ணதா இருக்கும். அங்க அப்லோட் பண்ற இடத்துல உங்க சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்ணி வைக்கணும். அப்படி நோ குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல கேட்காது. நான் வந்து நோ குடுத்துட்டு போட்டுக்கிறேன். நீங்களும் அதே மாரி நோ குடுத்துட்டு, இருந்தா போடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. சப்மிட் குடுத்த உடனே வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் உள்ள போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வந்து 4 சர்டிஃபிகேட் டீட்டெயில் தான் கேட்குது. ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷனு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுவரைக்கும் வாங்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து அதர் டாக்குமெண்ட் இது இருக்கு இல்லையா? அப்படியே வந்து நமக்கு ஒண்ணொண்ணா சூஸ் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கணும். இப்படியே குடுத்துட்டு, இது குடுத்துட்டு டாக்குமெண்ட் 2, 3 1 2 3 அது மாரி குடுத்துக்கோங்க. இங்க செல்ஃப் டிக்ளரேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் வரும். இது குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வரும். இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி, நீங்க வந்து கையெழுத்து போட்டு திரும்ப அந்த பிடிஎஃப் வந்து இதுல வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா, ஃபோட்டோ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 கேபிக்குள்ள இருக்கணும். டாக்குமெண்ட் சைஸ் வந்து 200 கேபிக்குள்ள இருக்கும். இதெல்லாம் எடுத்து ஸ்கேன் பண்ணி கரெக்ட்டா வச்சுட்டு, நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு வந்து இங்க வந்து பேக் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல பேமெண்ட்ன்னு வரும். பேமெண்ட் கொடுத்த உடனே பேமெண்ட் போடும். பேமெண்ட் வந்து போயிட்டு நீங்க நார்மலா என்ன பேமெண்ட் அந்த பேமெண்ட் பண்ணீங்கன்னா போதும். இதுதான் வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ற விதம். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு நீங்க எத்தன நாள்ல ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா, இந்த எலக்ஷன் டைம்ன்றனால கொஞ்சம் லேட் ஆகும். மத்தபடி வந்து 7 நாள்ல, 6 நாள்ல உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கிடைச்சிரும். அதே மாரி நீங்க வேற ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கருத்துல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த கேஸ்ட் தான் ப்ரோ. வேற ஏதாச்சும் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பா நம்ம இ-சேவை சேனல்ல
நெறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம். ஃப்ரீயா இருக்க டைம்ல பாருங்க. நீங்க வந்து ஆதரவு குடுங்க. உங்களோட ஆதரவுனால தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.